பழம் நழுவி தேன் கலந்த பாலிலா இல்லை வீணா போன பாலிலா? ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வரலன்னா நிச்சயமா திமுக கூட்டணி ஜெயிக்குன்னு உங்கள் மனசாட்சி சொல்லுதா? இது தெரியாது. என்ன உங்கள் இது பிரகாரம் காங்கிரஸை நம்பித்தான் 67ஆம் வருஷத்துலேருந்து தொடர்ந்து திமுக ஜெயிக்கிறது தோக்கிறது எல்லாமே நடந்திருக்கு. ஆமாம், சொல்லுங்க. கிட்டத்தட்ட 8 தேர்தல் 67ஆம் வருஷத்தில் போன காங்கிரஸ் அப்போ யார் தலைவராக இருந்தா? கலைஞர் கருணாநிதி. காங்கிரஸுக்கு யார் தலைவராக இருந்தா? காமராஜர். ஞாபகம். அன்னைக்கு போன காங்கிரஸ் இன்னைக்கு வரல, என்னைக்கு வந்தது? என்ன ஆச்சு சார்? கடந்த 8 தேர்தலில் காங்கிரஸோட ஒரே ஒரு தேர்தல் தவிர 8 தேர்தலில் திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சுது. திமுக இது வரைக்கும் கூட்டணி வச்சு தனியாக நின்று ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. தனியாக நிற்கல. இது அதாவது நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வர்றேன், சரி ரெண்டையும் கலந்து ஊதி ஊதி சாப்பிட்லான்னு பாருங்க. அந்த எண்ணம் திமுக கூட்டணி வச்சு ஜெயிச்சு போடுறாங்க. இதை எப்படிடா ஒழிச்சு நம்ம தோக்கடிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் இது. இது அர்த்தம் புரியலையே. ஒரு ஆப்ரேஷன்னா ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மயக்க மருந்து கொடுக்குறவர் மெயின். அவர் கொடுத்து அவர் பண்ணுன்னு சொன்னால் தான் பண்ணுவோம். அந்த நர்சஸ் வார்ட் பாய்ஸ் இவ்வளோ பேர் சேர்ந்து தான் சர்ஜரி பண்ணுறோம். என்ன நீ தனியாக பண்ண? வார்ட் பாய் பிடிச்சான்ல, அந்த நர்ஸை ஊசி போட்டான்ல, மயக்க மருந்து கொடுத்தாங்கல்ல, நீ அதை தனியாக நின்று பண்ணியிருப்பியா? முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் அரசியல். அந்த புத்திசாலித்தனத்தை அவங்க பண்ணாங்க. இன்றைக்கி ஆனந்த விடன் வந்திருக்குது. பழைய இதில் அதை திமுக 67 ஜெயிச்சதை போட்டு அதை அதை அந்த பழைய காலத்தில் வந்த செய்தி எடுத்து போட்டிருக்கான். அன்றைக்கி ஆனந்த விடன் எழுதியிருக்கிறது பார்த்தா கூட்டணி இவங்க சேர்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றியை பார்த்தால் தனியாகவே அவர்கள் இந்த வெற்றியை பெற்றிருப்பார்கள் என்று தோன்றுகிறது. எதற்காக கூட்டணிக்கு போனார்கள் என்று தெரியவில்லை.